வணக்கம் அன்பான உறவுகளே, இயமனிலிருந்து உங்கள் தரன். என்னோட நேரடியாக அலைபேசியில் போராளி கதிரன் அவங்க தொடர்பில் இருக்கிறார். நாங்கள் இப்போ எங்களோட வலி சுமந்த மாதமான மே மாதத்தில் எங்களோட முள்ளிவாய்க்கால் அந்த வரிகளை பற்றி ஏற்கனவே 3 வருஷம் முதல் போட்ட காணொலியில் போட்டுக்கொண்டிருந்தோம். இப்போ நேரடியாகவே இப்போ இந்த இனி பெற்ற பதிவுகள் எங்களோட வலிகள், மக்கள் எதிர்நோக்கின வலிகள், போராளிகள் எதிர்நோக்கின வலிகள், இப்போ சுமந்து கொண்டிருக்கிற வரிகளை பற்றி நாங்கள் கதைக்க போகிறோம். போராளி கதிரண்ணையோட நாங்கள் முந்தி டெலிஃபோனில் கதைக்கும் போது அவர் தன் காலில் இருந்த வலிகளை புண்ணுகளை தான் காட்டினார். ஆனால் இப்போ அவர் நேர சந்திக்கும் போது அவர்கிட்ட உடம்பு ஃபுல்லாக அவர்கள் பதக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் பற்றி தான் அவர்கிட்ட கேட்க போகிறேன். வணக்கம் கதிரண்ணா. வணக்கம். எப்படி இருக்கிறீங்கண்ணா? நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? கொஞ்சம் தனிமை தான், மற்றபடி சுலமாக இருக்கிறோம். இதில் என்ன, நான் இந்த கேள்வியிலேயே ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தேன், உங்களோட நீங்கள் என்னோட கதைக்கும் போது உங்களோட காலில் இருந்த காயத்தை தான் நீங்கள் காட்டியிருந்தீங்க. அதில் எப்படி சிதல் வருது இதன்னு பார்த்து கொண்டிருந்தோம், கதைச்சு கொண்டிருந்தோம். ஆனால் உங்களை நேரில் பார்க்கும்போது தான் உங்களோட உடம்பு முழுவதும் அது முகம் இதுகள் எல்லாம் உங்களோட இந்த காயங்கள் இதில் பார்க்கும்போது எவ்வளோ தூரம் நீங்கள் களத்தில் நின்றது அது பார்க்க உணரக்கூடியதாக இருக்குது. எங்களுக்கு பார்க்கும்போதே உணரக்கூடியதாக இருக்குது. இந்த இப்படியான வழிகளை நீங்கள் எப்படி என்ன தாங்கி கொண்டு இது ஒரு காலத்தில் இல்லை, நீங்கள் ஒவ்வொரு காலத்திலையும் நீங்கள் பதக்கங்களை வாங்கி கொண்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு கள போராளின்னு சொல்லியிருந்தீங்க. இந்த இதுகளை எப்படி என்ன உங்களால் அப்படி தொடர்ந்து அந்த இதில் இருந்து பயணிக்க முடிஞ்சதுன்னா? கண்டிப்பாக நாங்கள் முக்கியமாக நாங்கள் முள்ளிவாய்க்காலினுடைய நினைவு தினங்களை நாங்கள் அந்த ஒரு நாட்களை இந்த மாதங்கள் வருகின்ற போது அந்த வழிகளை தான் நாங்கள் மக்களோட பகிர்ந்து கொள்ளுகின்றோம். அந்த மக்களும் இந்த முள்ளிவாய்க்காலுடைய அபலங்களை பகிர்ந்து கொள்ளுகின்றார்கள். அந்த அடிப்படையில மக்களினுடைய அபலங்கள் அதுகளை விட எங்களினுடைய அபலங்களும் இருக்கிறது. அப்ப அந்த அபலங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்வோம். எப்படி என்று சொன்னால், இந்த வழிகள் எல்லாம் எங்களுடைய மண்ணுக்காக, எங்களுடைய மக்களுக்காக, எங்களுடைய நண்பர்களுக்காக, அதைவிட எங்களுடைய ஒரு உண்மையான தேசிய தலைவருக்காக எங்களை நாங்கள் ஆகுதியாக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் தான் நாங்கள் களமுனையில் எங்களுடைய பணிகளை நாங்கள் செய்து கொண்டிருந்தோம். அந்த அடிப்படையில் தான் இந்த சிதைவுகள், உடல்களில் இருக்கின்ற பாகங்களை நாங்கள் இழப்பதும் போராளிகள். நான் என்னுடைய உடல்களை சிதைத்து வைத்திருப்பதற்குரிய காரணம் எங்களுடைய இந்த மண்ணினுடைய ஒரு விடிவினுடைய பாதையை நோக்கிய பயணத்தில் என்னுடைய பங்களிப்பாக. இதில் அந்த முக்கியமாக என்னால் இந்த வலிகளை தாங்குகின்ற நிமிடங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த விழிப்புண் என்பது அது எங்களால் ஒரு சகிக்க முடியாத ஒரு தன்மையைத்தான் ஏற்றுக்கொள்ளப்படும். அது என்றால் நாங்கள் ஒரு தலையிடி என்றால் கூட தாங்க மாட்டோம். அதற்குரிய இதுகளை போட வேண்டும், மருந்துகள் எடுக்க வேண்டும் என்று ஓடுபடுத்தியும் அதை கூட தாங்க இயலாமல். ஆனால் இதை ஒரு மிக பெரும் ஒரு வலியாக கடந்து நிற்கின்றோம் என்று சுமைகளை தூக்கி நிற்கின்றோம் இன்று வரை. அந்த புண்ணுகளால் மீண்டும் மீண்டும் சிகல் வருவதும், அந்த வலிகளை நாங்கள் நடக்க முடியாமல், ஒரு வேலைகளை செய்ய முடியாமல், அந்த அவலங்களையும் தாங்கிக் கொண்டிருப்பதுதான் அது இன்று மன வேதனைகளையும் மிக பெரும் ஒரு மன துன்பங்களையும் தந்து கொண்டே இருக்கிறது இந்த முள்ளிவாய்க்கால் அவலம் என்பதுதான் உண்மை. அந்த நாளை இன்று வரை நாங்கள் சுமந்து கொண்டிருக்கின்றோம் எங்களினுடைய உடல்களில். அந்த வலிகளை ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு பகலும் அந்த வலிகளை நாங்கள் கடந்து போக முடியாது. இது விழிப்புண் அடைந்த அந்த ஒவ்வொரு போராளிகளுக்கும் அவர்கள் விழிப்புண் அடைந்த விதங்கள் இருக்கிறது. அப்ப அந்த சிதைவுகளின் அடிப்படையில் தான் நாங்கள் நாங்கள் இந்த மண்ணோடு இன்று வரை இன்று நாங்கள் புலத்தில் வாழ்கின்றாலும் சரி, எங்கள் மண்ணில் வாழும் வரை வாழ்ந்தாலும் சரி, இந்த வலிகளை நாங்கள் தான் சுமக்கின்றோம். அப்ப இதில் முக்கியமாக நீங்கள் என்னோடு உரையாடுகின்ற போது அந்த வெளிகள் உங்களுக்கு
பெரிதாக தெரிந்திருக்காது. ஆனால் நேரடியாக நீங்கள் என்னை பார்க்கின்ற போது இன்று இந்த புலம்பெயர் தேசத்தில் உங்களுக்கு புரியும். அதிலும் முக்கியமாக எனது முகத்தில் நான் காயப்படுகின்ற போது, இது காயப்படுகின்றேன் நான் ஆணையரவில் முகத்தில் காயப்பட்ட அந்த தழும்பு அது இருக்கின்றது. அது ஒரு மிக பெரும் ஒரு என்னால் என் வாழ்க்கையில் அந்த நிமிடம் என்பது இந்த முள்ளிவாய்க்காலை கடந்து அது ஒரு மிக கொடுமையான ஒரு நிகழ்வாகவே எனக்கு இருந்தது. அந்த முகத்தில் சிதைவடைந்ததும் அந்த சண்டை முடிந்த பின் இருக்கின்ற அந்த நாட்கள் ஒவ்வொன்றுமே எனக்கு மிக ஒரு இறுக்கமான நாளாகவும் அதை கடந்து வர மிக கடினமாக இருந்த நான் அந்த முகத்தில் நீங்கள் பார்க்கின்ற தளம்பு. ஆனால் இதில் தேசிய தலைவர் அவர்கள் பேச்சுவார்த்தை காலங்களில் ஒரு விடயத்தை செய்திருந்தார். என்னை அந்த முகத்தில் இருக்கின்ற அந்த தழும்பை எப்படியாவது சத்திர சிகிச்சை ஊடாக அதை செய்து முடிக்க வேண்டும் என்பதற்காக அந்த பேச்சுவார்த்தை காலங்களில் வேற நாடுகளுக்கு சென்று அந்த முக சிகிச்சையை நான் செய்திருக்கின்றதை நீங்கள் பார்க்கின்ற தளம்பும் என்னோடு இருந்தால் நீங்கள் உண்மையில் நான் எப்படி வாழ்ந்து முடித்திருப்பேன் இப்போது என்பது மிக வருத்தத்துக்குரிய விடயமாகத்தான் இருக்கும். ஏனால் இன்று பிளத்தில் வருகின்ற போது அந்த குளிர்களால் அதை சுற்றி வருகின்ற அந்த இன்ஃபெக்ஷன்களை எப்படி தாங்கிக் கொள்வது என்கின்ற ஒரு விடயத்தில் இன்று இருக்கின்றோம். ஆனால் இந்த வெளிகளை எல்லாம் நாங்கள் எங்களுடைய மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் தான் நாங்கள் ஏற்றி நிற்கின்றோம். இன்று அதை தாங்கி வாழுகின்றோம். இதில் முக்கியமாக நான் தேசிய தலைவர் அவர்கள் நம்பி அவரிடம் சென்றதற்கு அந்த காலத்தில் கிடைத்த அந்த பேச்சுவார்த்தை ஒரு சொற்ப காலத்தில் அவர் போராளிகளை ஒரு சரியான முறையில் எல்லாத்தையும் சரிவர செய்த ஒரு மாபெரும் மனிதர் தான் எங்களுடைய தேசிய தலைவர் அவர்கள். நீங்கள் என்னை இன்று நீங்கள் பார்க்கும்போது யோசிச்சு பாருங்கள், அந்த இடம் நான் ஒரு சத்திர சிகிச்சை செய்யாவிட்டால் என்னுடைய முகத்தினுடைய நிலைமையை யோசித்து பாருங்கள். என்னை நீங்கள் எப்படி பார்த்திருக்க முடியும்? என்னுடைய குடும்பத்தார் அதை எப்படி சகித்து கொண்டிருந்திருப்பார்கள்? இந்த சகிப்பை இன்று வரை எப்படி நான் சகித்துக் கொள்கின்றேன் என்று நாங்கள் காலிருக்கின்ற விழிப்புண்ணை சகித்துக் கொள்வது போல் இந்த முள்ளிவாய்க்கால் தந்த அவலத்தை அதையும் நாங்கள் சகித்து கொண்டு எப்படி வாழ்வது? அந்த வழிகளை நிறைந்துதான் நாங்கள் வாழ்கின்றோம். அப்ப இந்த முள்ளிவாய்க்கால் அவலம் என்பதும் எங்களுடைய இந்த போர் வடுக்கள் என்பதும் ஒவ்வொரு போராளிகளின் மனங்களை விட்டு எப்போதும் அது அகலப் போவதில்லை. அந்த வழிகள் எங்களை எப்பவும் அகலவும் விடப்போவதில்லை. அப்ப நாங்கள் இதையெல்லாம் சுமந்துதான் அந்த முள்ளிவாய்க்கால் நினைவுகளோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இதை பற்றி நீங்க முதலே ஒரு காணொலியில சொல்லியிருந்தீங்க. நீங்கள் இந்தியாவுக்கு போனபடியாம் அதுல சூசி அண்ணன் மனோ மாஸ்டர் அவரோட இணைஞ்சு நீங்கள் போன விடயத்தை நீங்கள் டைரக்டா சொல்லாம இன்டைரக்டா பயந்துருந்தீங்களா? அது ஞாபகத்துக்கு வருது. அது கண்டிப்பா அது 3 தடவை இந்த சத்திர சிகிச்சை எனக்கு 3 தடவை நடைபெற்றது. முகத்தில் இருக்கின்ற சத்திர சிகிச்சை அது இந்தியாவில் 2 முறை செய்தார்கள். அதன் பின் இந்தியாவில் இருந்து அழைத்து சென்று சிங்கப்பூரில் 1 முறை செய்தார்கள். 3 முறை இந்த சத்திர சிகிச்சைக்காக தேசிய தலைவர் அவர்கள் அதற்குரிய ஏற்பாடுகளை செய்து தந்திருக்கின்றார். அந்த ஒரு மாபெரும் மனிதர் அந்த பேச்சுவார்த்தை காலத்தில் அதை செய்யாம விட்டிருந்தால் நான் இன்னும் இந்த பூமியில் இப்போது உயிரோடு வாழுகின்ற போது அதை நிறைய நான் வெளிகளை அனுபவித்திருப்பேன். அந்த பயணங்கள் அந்த இதுகள் அந்த அதுகளை பற்றி கொஞ்சம் பெற முடியுமா? அல்லது அது இப்ப வேண்டாம், அந்த அதை தவிர்த்து கொண்டு போறது நல்லது? நாங்கள் முள்ளிவாய்க்கால் நினைவு நாள்களில் நாங்கள் வலிகளை சுமந்து நிற்கின்றோம். அந்த வலிகள் தந்த அந்த வலிகளை நாங்கள் உங்களோடு உரையாடி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் அதை கடந்து செல்லுவோம். எங்களுடைய வலிகளை மட்டும் பகிர்ந்து கொள்வோம். அந்த முள்ளிவாய்க்கால் தந்த இந்த வடுக்களை எப்படி நாங்கள் இன்று வரை சுமந்திருக்கின்றோம். ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிடங்களும் அந்த வலிகளை என்பது. அடுத்த என்ற கேள்வி என்ன, நீங்கள் இது சிறை அடைக்கப்படும் போது அதுல அந்த சித்திரவதைகள் அது அடுத்த பாகத்துல நாங்கள் அதை தொடருவோம்.